நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை, இயற்கையில் இறைவனை காண்போம். இயற்கையில் இறைவனை காண்போம். இயற்கை இறைவனின் அழகோவியம். இயற்கை இறைவன் தந்த அருட்கொடை. இயற்கையை நேசிக்காதவன் இறைவனை நேசிக்க முடியாது. ஏன், இயற்கையை நேசிக்காதவன் மனிதனாக கூட இருக்க முடியாது. பறந்து விரிந்த நீல வானம், அதிகாலை கதிரவன், ஓங்கி உயர்ந்த மலைகள், வானமெட்டும் மரங்கள், துள்ளி குதிக்கும் விலங்குகள், உயர பறக்கும் பறவைகள், வானில் உதிக்கும் வானவில், ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகள், கரைகாணாத கடல், கடல் வாழ்கிற மீன்கள், இரவு நேரத்து நிலவு, விண்மீன்கள், மழை, மேகம் என்று இயற்கை இறைவனுடைய கைவண்ணத்திலே மிளிர்கின்றது. செழுமையாக இருக்கிறது இயற்கை. இறைவன் படைத்த இந்த அழகான உலகம், அதில் இருக்கிற இயற்கை, காடுகள், இவைகளெல்லாம் இறைவனுடைய கைவண்ணமாக, கலைவண்ணமாக நம்முடைய நல்வாழ்வுக்காக படைத்து தரப்பட்டிருக்கிறது. உண்ண உணவும், உடுக்க உடையும், நோய்க்கு மருந்தும், மனதிற்கு மகிழ்வும் தருவது இயற்கை. நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இயற்கை. இயற்கை இல்லாமல் நாம் வாழ முடியாது. இயற்கை இல்லாமல் மனித வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. இயற்கை இறைவன் நமக்கு இலவசமாக தந்தது, நாம் உருவாக்கியதல்ல. எனவேதானோ என்னவோ இலவசமான பொருட்களுக்கு மதிப்பில்லாதது போல இலவசமாக கிடைக்கிற இயற்கையும் நாம் மதிக்காமல் கடந்து செல்கிறோம். இயற்கைக்கு நாம் தீங்கு விளைவிக்கிறோம். மதிப்பில்லாத இலவச பொருட்களைப் போல இலவசமாக கிடைக்கிற இயற்கையையும் நாம் மதிக்க தவறிவிடுகிறோம். இயற்கையினுடைய வளமையை, செழுமையை நவீனம் என்கிற பெயரிலே, வளர்ச்சி என்கிற பெயரிலே அழித்து கொண்டிருக்கிறோம். அழிப்பதற்கு சில நொடிகள் போதும், ஆனால் அதை உருவாக்குவதற்கு எளிதான காரியம் அல்ல. மரங்களை எல்லாம் அழிக்கிறோம். எதற்காக? வழிப்பாதைகள் அமைப்பதற்காக. வயல்வெளிகளை எல்லாம் அழிக்கிறோம். எதற்காக? குடியிருப்புகளை கட்டி எழுப்புவதற்காக. ரசாயன உரத்தை பயன்படுத்துகிறோம். பூமியில் விஷத்தை புதைத்து கொண்டிருக்கிறோம். காட்டுயிர்கள் அழிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காகவும், 8 வழிப்பாதைகளை உருவாக்குவதற்காகவும் இயற்கையை நாம் அழித்து அதனுடைய அழகோவியத்தை சிதைத்து கொண்டிருக்கிறோம். அடர்ந்த காடுகளை வழிப்பாதைகளுக்காக அழிக்கிறோம். மனித தவறுகளால், இவ்வாறு மனிதன் செய்த தவறுகளால் புவி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. பனிமலைகள் உருகி கொண்டிருக்கிறது. கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்குகிற அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இறைவன் தந்த இயற்கையை நாம் சரியாக கையாளவில்லை என்பதுதான் அர்த்தமாகிறது. சுத்தமான காற்றை உருவாக்குவதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், நம் வாழ்வு பிற்காலத்தில் கேள்விக்குறியாக மாறும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழிடங்களை அழிக்கிறோம். காடுகளை அழித்து விலங்குகளுடைய வாழிடங்களை அழிக்கிற காரணத்தினாலே விலங்குகள் காட்டை விட்டு மனித குடியிருப்புகளை தேடி வருகிறது. இயற்கை பேரிடர் உருவாகிறது. சிட்டுக்குருவிகளை காணவில்லை. வண்ணத்து பூச்சிகளை காண முடியவில்லை. காரணம் என்ன? அவற்றிற்கான சூழல் இங்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். அன்று ஆற்று நீரில் குளித்து, குழாய் நீரை குடித்து, சேற்றில் விளையாடி, வெறும் காலோடு நடந்தோம். நோய் வரவில்லை, மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். இன்று சுகாதாரம் என்கிற பெயரிலே காலுக்கு செருப்பு அணிந்து நடக்கிறோம். வீட்டிற்கு வெளியே ஒரு செருப்பு, வீட்டிற்கு உள்ளே ஒரு செருப்பு. உண்பதற்கு முன்னால் கை கழுவுகிறோம். உண்ட பிறகு கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடிக்கிறோம்.
அப்படி என்றால் நமக்கு நோய் வரக்கூடாதல்லவா? ஆனால் இப்படி சுகாதாரம் என்கிற பெயரிலே நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றிய பிறகுதான் புதிய புதிய நோய்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புதிய புதிய நோய்கள் அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் சற்று நின்று சிந்திக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே காரணம், இறைவன் தந்த அந்த அழகான இயற்கையை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முறை தவறி அந்த இயற்கையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தவறை நாம் சிந்திப்போம். இயற்கையை அழிப்பதை நிறுத்துவோம். இயற்கையை நேசிப்போம். இயற்கையை நேசிப்பது இறைவனை நேசிப்பதற்கு சமம் என்பதை உணர இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. காற்றும் நீரும் நமக்குரியவை மட்டுமல்ல, இது நம்மோடு முடிந்து போக வேண்டிய ஒன்று அல்ல. மாறாக இன்று நாம் சுவாசிக்கிற காற்றையும் நீரையும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு கொடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு எப்படிப்பட்ட காற்றையும் எப்படிப்பட்ட நீரையும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். நல்ல நீரையும் நல்ல காற்றையும் வருங்கால சமூகத்திற்கு இட்டு செல்ல இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம்.